வணக்கம். இது உதயன் டிஜிட்டல் செய்தி சேவையின் இரவு நேர செய்திகள். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் ரிஷா பரமேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். முறையான நீதியை வலியுறுத்தி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மட்டக்களப்பில் போராட்டம். வீதிக்கு இறங்கிய அரசு ஊழியர்கள் குவிக்கப்பட்ட போலீசார் ராணுவத்தினர். 24 மணித்தியாலங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. யாழில் உருக்குலைந்த நிலையில் பெண்ணின் சடலம் மீட்பு. காதலால் வந்த மோதல், கிளிநொச்சி இளைஞனின் கை துண்டிப்பு. முதல் போராட்டத்தில் ஈடுபடும் ராமேஸ்வர மீனவர்கள். ரஷ்யாவின் பயங்கரவாத தாக்குதலில் 15 பேர் சாவு. LPL டிக்கெட் விற்பனை இன்று ஆரம்பம். தொடர்பென விரிவான செய்திகள். மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. காணாமல் போனவர்களின் குடும்பங்களை மிரட்டுவதையும் அச்சுறுத்துவதையும் நிறுத்துங்கள், கொலைக்காரனால் நீதி வழங்க முடியுமா? பிள்ளைகளை தினம் தேடிக்கொண்டே நீதியின்றியே இறந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கேட்பது இழப்பீடையோ மரண சான்றிதழையோ அல்ல, முறையான நீதி விசாரணையை போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது சர்வதேச சமூகத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலான கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றும் இங்கு சங்க செயலாளரினால் வாசிக்கப்பட்டது. சுமார் 100க்கும் மேற்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கலந்து கொண்டதுடன் 1 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. அரசு ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகள் தொழிற்சங்க கூட்டமைப்பின் போராட்டம் ஒன்று கொழும்பு லோட்டஸ் வீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நிதி அமைச்சுக்கு முன்பாக அரசு ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகளுக்கான வெற்றிடங்களை நிரப்ப கோரி இந்த போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போராட்ட களத்துக்கு போலீசார், ராணுவத்தினர், கள்ளத்தடுப்பு பிரிவினர் குவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கொழும்பு கோட்டை புகையிரதிய நிலையத்திற்கு முன்பாக இன்று 4 விதமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. சம்பள பிரச்சினை, நியமனங்கள் வழங்கப்படாமை, ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்கப்படாமை போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இப்போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த போராட்டத்தில் அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புக்குள் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. திருகோணமலையில் இருந்து காங்கேசன்துறை, புத்தளமூடாக சிலாபம் வரையிலும், ஹம்பாந்தோட்டையில் இருந்து பொத்துவில் வரையான கடற்பகுதிகளிலும் கடலினை மேலெழக்கூடும் எனவும் காற்று மணித்தியாலத்துக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிலாபத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பகுதிகளில் காற்று மணித்தியாலத்துக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவற்காட்டை சேர்ந்து பெண் ஒருவர் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று மருந்து உட்கொண்ட நிலையில் உயிரிழந்துள்ள சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. சாவற்காட்டை சேர்ந்து 63 வயதுடைய விஜயகுமார் குணராணி என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண்ணின் உடற்கூற்று பரிசோதனைகள் யாழ் போதனா மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டு மேலதிக பரிசோதனை நடவடிக்கைக்காக மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் வீடு புகுந்த இனம் தெரியாத நபர் ஒருவர் தம்பதியினர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பி சென்றுள்ளார். நவாலி வடக்கில் உள்ள வீடொன்றினுள் அத்துமீறி நுழைந்த நபர் ஒருவர் தூக்கத்தில் இருந்த தம்பதியினர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பி சென்றுள்ளார். தாக்குதலில் காயமடைந்த தம்பதியினர் யாழ் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பதுளையில் முச்சக்கர வண்டிகளில் சென்ற 10 பேரால் தாக்கப்பட்டு போலீஸ் அதிகாரி ஒருவர் காயமடைந்துள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்தனர். முன் விரோதம் காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாகவும், தாக்குதலுக்கு உள்ளான போலீஸ் அதிகாரி பதுளையில் உள்ள தனது சொந்த வீட்டுக்கு சென்ற நிலையில் தனது உறவினருடன் முச்சக்கர வண்டியில் வெளிக்கே முள்ளவில் நீராட்ட சென்ற போது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 4 முச்சக்கர வண்டிகளில் அப்பகுதிக்கு சென்ற 10 பேர் இவரை தாக்கி காயப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்து போலீஸ் அதிகாரி பதுளை பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பதுளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அப்புத்தளி பலாங்குடை வீதியில் பெலிகி ஓயாவில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். அதிவேகத்தில் பயணித்த காரொன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் பயணித்த லொரியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது காரில் பயணித்த 5 பேர் காயமடைந்துள்ள நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர்.
யாழ்ப்பாணம் வடமராட்சி திக்கமவில் உருக்குலைந்த நிலையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 75 வயதான பெண்ணொருவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண்ணின் மகள் வெளிநாடு சென்ற நிலையில் மகள் பற்றிய தகவல் இல்லாதமையினால் அது தொடர்பாக விசாரிப்பதற்காக கடந்த 14ஆம் திகதி கொழும்பில் உள்ள தூதரகம் ஒன்றுக்கு சென்ற தாயார் மகள் தொடர்பில் விசாரித்துவிட்டு 15ஆம் திகதி அதிகாலையில் வீடு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் வீடு திரும்பிய பெண்ணின் சடலம் குளியலறை வாசலில் மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. குளியலறைக்கு சென்ற போது விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என கருதப்படுகின்றது. வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக அயலவர்கள் கிராம சேவகருக்கு அறிவித்ததை தொடர்ந்து பருத்தித்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. பருத்தித்துறை போலீசார் வீட்டுக்கு சென்ற போது சடலம் உருக்குலைந்த நிலையில் காணப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சி விநாயகபுரம் பகுதியில் நேற்று இரவு 8 மணியளவில் இடம்பெற்ற தகராறில் கை துண்டாடப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் இளைஞர் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக ஜாழ் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விநாயகபுரத்தை சேர்ந்த 18 வயதுடைய இளைஞரின் கையை துண்டாடப்பட்டுள்ளது. காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. காயமடைந்த இளைஞர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக ஜாழ் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்பான உலக செய்திகள். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி இன்று முதல் ராமேஸ்வர மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் நிறைவு பெற்று கடந்த நாட்களாகத்தான் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு சென்று வருகின்றனர். இந்த நிலையில் இலங்கை கடற்படையினரின் அத்துமீறிய நடவடிக்கைகள் அதிகரித்து வருகின்றன என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நேற்று முன்தினம் 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 20,000க்கும் அதிகமான மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருந்தனர். இந்த மீனவர்கள் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி இந்த 3 விசைப்படகுகள் அவற்றில் இருந்த 22 மீனவர்களை சிறைப்பிடித்து சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சி காலத்தில் கல்வி அமைப்பு முழுமையாக சீரழிக்கப்படுவதாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நீட் முதுநிலை தேர்வு ஒத்திவைக்கப்பட்டமை தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நரேந்திர மோடியின் தகுதியற்ற ஆட்சி மாணவர்களின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாகவும் இந்த நாட்டின் எதிர்காலத்தை கட்டாயம் காப்பாற்றியே ஆக வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். பாஜக ஆட்சி காலத்தில் மாணவர்கள் படிக்க கட்டாயப்படுத்தப்படவில்லை. மாறாக தங்களின் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள மாணவர்கள் அரசுடன் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் மருத்துவ கல்வியில் இணைவதற்காக நீட் தேர்வு நடத்தப்படுகின்றது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் நீட் தேர்வு இவ்வாண்டு மே மாதம் நடைபெற்ற நிலையில் அதன் தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியாகியது. இதனைத் தொடர்ந்து நீட் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றதாக பல குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் நடத்தப்பட்ட தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த உத்தரவிடக் கோரி உச்ச நீதிமன்றத்தில் ஏராளமான வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமையை சுட்டிக்காட்டத்தக்கது. உலகின் பிரபல பணக்காரரான எலான் மஸ்க் தனது 12வது குழந்தைக்கு தந்தையாகி உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றது. காதல் விவகாரங்களில் பலருடன் தொடர்பு வைத்துள்ள எலான் மஸ்கிற்கு கடந்த 5 வருடங்களில் மட்டும் 6 குழந்தைகள் பிறந்துள்ளனர். தற்போது பிறந்துள்ள 12வது குழந்தை மஸ்க் உருவாக்கிய நிறுவனமான நியூரோ டெக்னாலஜி துறையில் இயங்கி வரும் நியூராலின் நிறுவனத்தின் மேனேஜர்களில் ஒருவரான சிவோன் சிலிஸ் பெற்றெடுத்துள்ளார். எலான் மஸ்க் சிவோன் சிலிஸ் ஜோடிக்கு இது 3வது குழந்தையாகும். கடந்த 2021ஆம் ஆண்டு எலான் சிலிஸ் இணையருக்கு ஸ்னிரைடர் ஆசினி என்ற இரட்டை குழந்தைகள் பிறந்தன. இது தவிர பிரபல கனேடிய பாடகி கிரிஸ் எலான் மஸ்கின் 3 குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளார். தற்போது சிவோன் சிலிஸுக்கு பிறந்துள்ள எலான் மஸ்கின் 12வது குழந்தை இந்த வருட ஆரம்பத்தில் பிறந்துள்ளது என்று குழந்தையின் பிறப்பு பாலினம் மற்றும் பெயர் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது என்று ப்ளூம்பெர்க் அறிக்கை குறிப்பிடுகிறது. எலான் மஸ்க் தனது தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பில் பொதுவழியில் அதிகம் பகிராதவராகவே இருந்து வருகிறார். அண்மையில் தனது நிறுவனத்துக்கு இன்டர்ன்ஷிப் வந்த பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக எலான் மஸ்க் மீது குற்றச்சாட்டு எழுந்தது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் வடபகுதியில் உள்ள டாகெஸ்தான் குடியரசில்
கிறிஸ்தவ தேவாலயம் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மதகுரு உள்ளிட்ட 15 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ரஷ்யாவின் வடபகுதியில் உள்ள தாகிஸ்தான் பகுதியில் ஆயுதமேந்திய நபர்களினாலேயே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. டெர்பின் மற்றும் மகச்சலா நகரங்களில் அமைந்துள்ள பெந்தகோஸ் மத பிரிவினரின் மத வழிபாட்டு நிகழ்வின் போது இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இதில் 7 போலீசார், மதகுரு, பாதுகாப்பு உத்தியோகத்தர், பொதுமக்கள் உட்பட 15 பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு அங்குள்ள வாகனங்கள் மற்றும் சொத்துக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை மேற்கொண்டவர்களில் 6 பேர் போலீசாரின் பதில் தாக்குதலினால் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் ரஷ்ய செய்திகள் தெரிவித்துள்ளன. தாக்குதலை மேற்கொண்டவர்கள் யார் என்பது இதுவரை உறுதியாக தெரியவில்லை எனினும் கடந்த காலங்களில் டாகிஸ்தான் பல தடவைகள் இஸ்லாமிய தீவிரவாதிகளின் தாக்குதல்களை எதிர்கொண்டிருந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இடம்பெற்ற இந்த தாக்குதலில் 2 கிறிஸ்தவ தேவாலயங்களும் யூத வழிபாட்டு தளமும் இலக்கு வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவன விளையாட்டு செய்திகள். இலங்கைக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி மற்றும் இலங்கை மகளிர் அணிக்கு இடையிலான முதலாவது 20-20 போட்டியில் இலங்கை மகளிர் அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. அம்பாந்தோட்டை மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி முதலில் பந்து வீச்சை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்டு 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 134 ஓட்டங்களை பெற்றது. 135 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை கொண்டு பதிலுக்கு களமிறங்கிய இலங்கை மகளிர் அணி 18.4 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 137 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. தற்போது நடைபெறும் T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியில் பங்கு பெற்ற இலங்கை அணியின் வீரர்கள் இரவு விடுதிகளில் நேரத்தை செலவிட்டதாக எவரேனும் கூறினால் அதனை நிரூபிக்குமாறு சவால் விடுப்பதாக விளையாட்டு அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்கள் அமெரிக்காவில் இரவு விடுதிகளில் நேரத்தை செலவிட்டதன் காரணமாகவே அவர்களால் போட்டிகளில் கவனம் செலுத்த முடியாமல் போனதாக சிலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இவ்வாறான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். மாறாக அவை உண்மை என்றால் அவற்றை ஆதாரங்களுடன் நிரூபித்தால் பொறுப்பு கூற வேண்டிய அமைச்சர் என்ற ரீதியில் நான் பதவி விலகுவேன் என்று அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள லங்கா பிரீமியர் லீக் போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை தொடர்பான அறிவிப்பை இலங்கை கிரிக்கெட் சபை வெளியிட்டுள்ளது. கண்டியில் நடைபெறும் போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை இன்று பிற்பகல் 3 மணி முதல் ஆரம்பிக்கப்படும் என அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. https://lkbookmyshow.com ஸ்பெஷல் கண்டி vs டம்புள்ள ET00005360 வெப்யூட்ரோ என்ற இணைப்பின் மூலம் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.